நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனாவோட நிச்சயதார்த்த முதல்ல ரெடி ஆயிடுச்சுன்னு கடையில இருந்து போன் வந்தது. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதான் நேரா வீட்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கோம். ரொம்ப சந்தோஷம், நேர்ல பேசிக்கலாம். சரிங்க. ஆல் தி பெஸ்ட். சித்ரா, சம்மந்தி என்ன சொன்னாங்க? நீ ஒண்ணு சொல்லலையே. எல்லாரும் இங்க வரதுக்கு தயாராயிட்டு இருக்காங்களா? 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவாங்களா? ஐயோ ஐயோ, என்ன பண்றதுமா? சித்ரா, மாமா ஏதாவது தெரிஞ்சதா? ஒண்ணும் தெரியலமா. அவ ஈஷோல போற எல்லா இடத்தையும் நாங்க தேடி பார்த்துட்டோம். போன் பண்ணி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசி பார்த்துட்டோம். அவ அங்க எங்கேயும் இல்ல. எல்லாம் இவளாலதான். இவன் மட்டும் கொஞ்சம் சரியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நேத்து ராத்திரி கல்பனா வீட்டு விட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே சிவன் நம்ம கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே? சித்ரா, இப்ப சீதாவை திட்டு என்ன பிரயோஜனம்? நாம இப்போ கல்பனா விஷயத்துல என்ன பண்ண போறோம்னு அத பத்தி யோசிப்போம். நம்ம குடும்ப மானத்தை பத்தி யோசிப்போமா? என்ன பண்ண போறோம்? என்ன நடக்க போதும்? மேடம், வீட்டு வாசல்ல நிக்கிறேன் மேடம். வாங்க மேடம், வாங்க. என்ன இவ்வளவு நேரம்? டிராபிக் மேடம். சரி வா. எந்த இடம் மேடம்? ஐயோ, எல்லாத்தையும் இங்கே சொல்லணுமா? இந்த கதவா மேடம்? ஓகே. மேடம், உள்ள யாராவது லாக் பண்ணிருக்க போறாங்க. அதெல்லாம் யாரும் இல்ல, முதல்ல திறங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? இருங்க மேடம், ஏன் அவசரப்படுறீங்க? மேடம், திறந்துருச்சு மேடம். ஓகே சரி, நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி ஓகே மேடம். உள்ள என்னவா இருக்கும்? சரி பாப்போம்.
தெரியலையே. என்ன சத்தம்? ஏய், என்ன பிரியா? ஏன் கத்துற? பேயா? ரூம்ல பேயா? எங்க? ஏய் அம்மா, ஜீவா, ஜீவா உனக்கு பேயா? எல்லாரும் சிரிப்பை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கல்பனா, என்னம்மா பண்ணிட்டு இருந்த? என்ன இந்த கோலம்? அப்பாடா, சீதா அண்ணி அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அது அது வந்து நைட்டு என்னன்னு தெரியலமா, எனக்கு தூக்கமே வரல. இங்கதான் காத்து வாங்குறதுக்காக நடந்துட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு நம்ம ஸ்டோர் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுமா. என்னன்னு பார்க்கலான்னு உள்ள போனேனா, டோர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சுமா. துறக்க எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா சுத்தமா முடியலமா. அந்த கும்மிருட்டுல சுவிட்ச் போர்டு கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலமா. மொபைல் பார்க்கலன்னா அதுவும் எங்கேயோ கை தவறி மிஸ் ஆகி விழுந்துருச்சு. அந்த இருட்டுல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாமா. பயங்கர இரிட்டேட்டிங்கா வேற இருந்தது உள்ள. அந்த இதுலதான் அம்மா சத்தம் போட்டு உங்களை கூப்பிடலான்னு தான் அம்மா நினைச்சேன். ஆனா நீங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுமேனு தான் விட்டுட்டேம்மா. அப்படியே எனக்கும் தூக்கம் வந்துடுச்சா, தூங்கிட்டேன். இதோ இப்பதாம்மா எந்திரிச்சேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நான் எதுக்குமா போய் சொல்லணும்? சீதா, கல்பனா ஏதோ வெளியில போனான்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? அது வந்து அம்மா, நான் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தத அவங்க ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஏன் நீ டோர் பக்கத்துல நான் நின்னுட்டு இருந்தா வெளியில போறேன்னு அர்த்தமா? தெரியுமா, இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நைட் நான் வெளியில போவேனா? என்ன பேசுறாங்க பாருங்க. இவ பேசுறது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. இதெல்லாம் இவ வேணும்னே ஆடின நாடகம். ஏதாவது பிரச்சனை பண்ணும் தான் இவ இப்படி செஞ்சிருக்கா. அன்னைக்கு என்னன்னா, பிரியா கல்பனா யார் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி நாடகம் ஆடினா. இன்னைக்கு இவளும் அதே மாதிரி நாடகம் ஆடுறா. எல்லாம் தேர்ட் ரேட்டட் பீப்பிள். ராம், வாய்க்கு வந்தபடி பேசாத. அவ வாசல்ல நடந்ததை பார்த்து சீதா அப்படி நினைச்சிருக்கலாம் இல்ல. அவ நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் நினைப்பாங்க. சீதா, எந்த விஷயத்தையும் முழுசா தெரியாம சொல்லக்கூடாது, இல்லைன்னா இப்படிதான் ஆகும். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன் கல்பனா வெளியில போயிட்டான்னு. ஏன் 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 மறுபடியும் தப்பு பண்ணிட்டே இருக்க? சரி 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 பரவாயில்ல விடு. என்ன தெரியாதனமா ஸ்டோர் ரூம்குள்ள போய் மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, என்ன அருமையா மேக்கப் போட்டு வந்திருக்கா. மாப்பிள்ள பார்த்து ஓடாம இருக்கணும். சரி கோச்சுக்காத. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான கவிதை ஞாபகத்துக்கு வருது. வெண்பளிங்கு சிலையே. தெய்வமே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் வாங்க வாங்க. வாங்க 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 எல்லாம் வாங்க வாங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். வா, நீ போய் ரெடியாக்கு போ. சீதா, கல்பனா சொன்னது கட்டுக்கதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அப்படிதான் தினேஷ் கூட போக ட்ரை பண்ணா, ஆனா கடைசியில எப்படியோ வந்துட்டா. இன்னைக்கு பாத்தியா, அவ சொன்னதை எல்லாரும் அப்படியே நம்பிட்டாங்க. இப்பவாவது தெரியுதா அவ எப்படிப்பட்டவன்னு? நானும் கல்பனாவை பத்தி சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. போகட்டும் விடுங்கக்கா.
நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அத்தை திட்டுவாங்க. வாங்க நம்ம ரெடி ஆகலாம் வாங்க. ஐயோ போயும் இவ கிட்ட போய் சொன்னேன். எனக்கு புத்தி இல்ல. ச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் ஏன்பா இன்னும் போகலையா? இல்ல மேடம், நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா நான் பாட்டில் போயிட்டே இருக்க போறேன். ஓ காசா? சரி எவ்வளோ? 500 ரூபா. 500 ரூபாவா? கதவை லேசா ஒரு தட்டு தட்டுன திறந்துடுச்சு, அதுக்கு போய் 500 ரூபாய் கேக்குற? அவ்வளோலாம் தர முடியாதுப்பா. நீங்களும் திறந்து பார்த்தீங்க, திறந்துச்சாமா? எங்க தட்டினா எப்படி திறக்கணும் எங்களுக்கு தாமா தெரியும். அந்த வேலைக்கு தாமா 500 ரூபா கேட்குறேன். அது மட்டும் இல்லம்மா, நான் வந்து போற செலவு வேற இருக்கு. வணக்கம் மேடம். நீ யாரு? நான் ஜுவல்லரி ஷாப்லேருந்து வர்றேன். அபிஷேக் சாரோட அம்மா இந்த ரிங்கை கொடுக்க சொன்னாங்க. போ. சரிங்க. இந்த மோதிரம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏமா, காசு கொடுத்தா நான் பாட்டில் போயிட்டு இருப்பேம்மா. இரியா. கதவு திறந்ததுக்கு 500 ரூபாய் வேணுமா? இப்ப என்ன பண்றது? ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து இதுதான் உன் கூலின்னு சொல்லிடலாம். எங்க அம்மா. ஹலோ. ஹலோ பிரியா, என்ன பண்ற? என்ன நடக்குது அங்க? அம்மா உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. முதல்ல போனை கட் பண்ணு. ஏம்மா எதுக்கு கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? அம்மா இன்னைக்கு கல்பனா நிச்சயதார்த்தம், ரொம்ப வேலை இருக்கு. அதெல்லாம் செய்யாம உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். அதென்ன நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு வச்சுட்டாங்க? ஏண்டி, ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்றது? பிரியா, நானும் வரட்டுமா? ஐயோ நீயா? வேணாமா. நீ வந்தனா ஏதாவது சொல்லி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன். ஏய் இது பாருமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ வரவே வேணாம். போனை கட் பண்ணு. பிரியா. ச்சே, தேவையில்லாத நேரத்துல தான் போன் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல அந்த பூட்டுக்காரனை அனுப்பணும். ஸ்வீட் கொடுக்கலாம். இவ என்னவ? இவ கூப்பிடலனாலும் நான் போகாம இருப்பேனா? பானுமதியா கக்கா. இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கு 500 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஸ்வீட் பாக்ஸ வச்சுக்கோ. இது அதை விட விலை ரொம்ப ஜாஸ்தி. மேடம், ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. காசு கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஸ்வீட்டை நீ வாழ்க்கையில சாப்பிட்டுருக்கவே மாட்ட. மேடம், நான் பார்க்காத ஸ்வீட்டா மேடம்? அப்படி இல்லப்பா, இதை நீ சாப்பிட்டுருக்கவே மாட்ட. பாரு.
யோசிக்கிற? வேணாம்னா சொல்லு, நான் 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அம்மா கொடுங்கம்மா. எப்படிப்பட்ட ஸ்வீட்டு இத போய் வேணான்னு சொல்லுவேனா? வெரி குட். இது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பிடு, சரியா? ஓகேம்மா. எப்பேற்பட்ட ஸ்வீட்டு? அப்பாடா, பூட்டுக்காரனுக்கு ஸ்வீட் கொடுத்து 500 ரூபாய் மிச்சப்படுத்திட்டேன். இந்த விஷயத்த உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்பதான் நான் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயோ ஐயோ, ரிங்க இங்கே வச்சுட்டேனா? நான் எப்ப தப்பு பண்ணுவேன், எப்ப திட்டலான்னு அந்த சித்ரா தேவி காத்துக்கிட்டு இருக்கா. இதை எடுத்து பத்திரமா வச்சிடணும். என்ன இது என்ன ரொம்ப அதிசயமான மோதிரம்? ஒருவேளை டைமண்டா இருக்குமோ? பிரியா, எப்ப பாரு அலாரம் அடிச்சுக்கிட்டு. இதோ வராத. ரூபாய் சேவ் பண்ணிட்டோம். எல்லார்கிட்டயும் இதை போய் முதல்ல சொல்லணும். சித்ரா, கல்பனாவை காணாமனு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேளை எந்த பிரச்சனையும் நடக்கல. இதே மாதிரி கல்யாணமும் நடந்துட்டா எனக்கு அதுவே போதும் சித்ரா. அத்தை, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எங்கம்மா வைக்கிறது? பூஜா ரூம்ல வச்சிருப்பா. சரிம்மா. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்ன பிரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? நான் இன்னைக்கு 500 ரூபாய் மிச்சப்படுத்திட்டேனே. எப்படி? மிச்சப்படுத்திட்டேனே. 500 ரூபாய் மிச்சப்படுத்தினது பெரிய விஷயம் இல்ல பிரியா. உன்னால இந்த வீட்ல லட்சக்கணக்குல தண்டு செலவாயிருக்கே, அதுக்கு என்ன சொல்றேன்? இந்த ஜென்மத்துல அந்த நஷ்டத்தை உன்னால ஈடு கட்டவே முடியாது. புரிஞ்சுதா? சுமித்ரா, நிச்சயதார்த்த மோதிரம் வரும்னு சொன்னாங்களே, அது இன்னும் வரலையா? அது வந்துடுச்சு. நான் அப்பவே வாங்கி உள்ள வச்சிட்டேன். என்னது வந்துடுச்சா? அத நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்கியா? அதை ஏன் என்கிட்ட சொல்லல பிரியா? இல்ல, நீங்க பிஸியா இருந்தீங்க. பிஸியா இருந்தா சொல்ல மாட்டியா? இப்ப நான் போன் பண்ணி மோதிரம் ஏன் இன்னும் வரலன்னு சம்மந்தி வீட்டுல கேட்டதானா எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். ஏன் அத்தை இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஏன் பிரியா இப்படி எல்லாம் பண்ற?
இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. அத்தை சாரி, இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்டே இரு, அதுக்கப்புறம் சாரி சொல்லு, இவங்களும் உன்னை மன்னிச்சிருவாங்க. இதுதான் நடக்குது இந்த வீட்ல. இங்க பார் சுமித்ரா, நிச்சயதார்த்த பொறுப்பை நான் இவ கையில கொடுத்திருக்கேன். அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, அதுக்கப்புறம் இவள நான் இனிமே அந்த மாதிரி எல்லாம் தப்பு நடக்காது அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி பாப்போம். இப்ப நீ போ. சுமித்ரா, நிச்சயதார்த்த வேலை எல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. முதல்ல அதை போய் பாப்போம். சித்ரா, நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கூட. அத்தை நீங்க ரெஸ்ட் எடுங்க, எங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்குங்க, அது போதும். ஆமா ஆமா அத்தை.